பாருங்க, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான டாபிக் இது. அதில் வந்து தமிழ்நாடு கவர்னன்ஸ், தமிழ்நாட்டின் மின் ஆளுமை, இது எந்த ஒரு புக்லேயும் இருக்காது. நம்முடைய சமச்சீர் புக்கு எந்த ஒரு புக்லேயும் இந்த நோட்ஸ் இருக்காது. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சு பிடிஎஃப் வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனில், அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் மோர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். டவுன்லோட் பண்ணி இதை படிச்சுக்கங்க. இப்போது 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மின் ஆளுமையை முழுவதுமாக இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ஒரு முக்கியமான இந்த நோட்ஸ். சரி, இந்த டாபிக் எங்கே இருக்குது? கண்டென்ட்டில் போய் பார்க்கலாம். இதுதான் வந்து கண்டென்ட்டு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ வரிசையாக நம்ம டாபிக் கவர் பண்ணிகிட்டே வரோம், எல்லாத்துக்கும் தெரியும். 9th சாப்டர் பாருங்களேன். ஸோ 9th சாப்டரில் கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழகத்தின் மின் ஆளுமை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஸோ ஜென்ரல் ஜிகேன்னு சொல்கிறல, ஜென்ரல் நாலேஜ், அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது டாபிக். சரி, டாப்பிக்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட் இஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் மக்களுக்கு சேவைகள் செய்யணும் இல்லையா, சர்வீஸ் கொடுக்கணும் இல்லையா, அந்த சர்வீஸை தான் டிஜிட்டல் மூலமாக கொடுக்கறதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ். அது இன்டர்நெட் மூலமாக, சரிங்களா, நிறைய இன்டர்நெட்டில் வெப்சைட் இருக்கும், வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது. யாருக்கெல்லாம் இது வந்து இந்த கவர்னன்ஸ் கிடைக்குங்கிறது, சிட்டிசனாக இருக்கணும், கவர்மெண்ட்டுடைய சிட்டிசன் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் பீப்புள்ஸ் அந்த ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட்டு சிட்டிசனுக்கு இந்த சேவை கொடுப்பாங்க. அதே போல் சிட்டிசன் வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த சேவையை திருப்பி கொடுப்பாங்க. 2 பேரும் சர்வீஸ். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு வேறு இருக்குது. என்ன அஃபிஷியல் வெப்சைட்டு? அது வந்து tngov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணால் அதுக்கு உள்ளேயே போயிடும். அதனால் அதை கிளிக் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா இந்த ஆளுமையை பற்றி, மின் ஆளுமையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒவ்வொன்றா இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் இங்கே முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு. ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுனா S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிம்பிள், M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாரல், A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்கௌண்டபிள், R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஸ்பான்சிவ், T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்பேரண்ட். ஸோ இப்படி அந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? சரி, இதனால் என்ன பயன், என்ன நன்மைகள், என்ன வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிட்டிசனுக்கு, குடிமக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் தி சிட்டிசன் இருக்கு இல்லையா, அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே போல் கவர்மெண்ட்டு மக்களுக்கு சரியான திறம்பட சர்வீஸ் செய்ய முடியும், சேவையை செய்ய முடியும். அதுவும் மிகவும் செலவு குறைந்தது. ஒன் டைம் நீங்கள் வந்து உட்கார்ந்த இடத்துலையோ, உங்களுடைய லேப்டாப்லேயோ, பிசிலேயோ, உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ நீங்கள் வந்து அந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். டு ரெடியூஸ் தி கரப்ஷன், ஊழலை குறைக்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமானது. இந்த நேரடியாக நானே வந்து அனுபவிச்சிருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து தாசில்தார், ஆர்ஐ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியாக போகணும். ஃபஸ்ட்டு விஏஓ போகணும், அதுக்கப்புறம் வந்து தாசில்தார், ஆர்ஐ போய் பார்க்கணும். இப்போது இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த கவர்னன்ஸ் இருக்கிறனால நம்ம உட்கார்ந்த இடத்துலையே நம்ம ஆல் டாக்குமெண்ட்ஸையும் அப்லோடு பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு 3 days, மேக்ஸிமம் 3 days ஆர் 5 daysக்குள்ளேயே வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதே மாதிரி தாசில்தார், ஆர்ஐ எல்லாரும் வந்து அப்லோடு பண்ணி அப்படியே டவுன்லோடே ஆயிடும்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி சேவை எப்படி இருக்கும், ஸ்பீடியாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்மார்ட் கவர்னன்ஸ் உடைய முக்கியமான நன்மைகள். சரியா? சரி, இப்போது இந்த மின் ஆளுமையில்
என்னென்ன தொழில்நுட்பம் இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 1998 வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஆரம்பித்தது வந்து 1998 எம் கருணாநிதி அவர்கள் தான். ஸோ டைரக்டரேட் ஆஃப் இ-கவர்னன்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 2006. மின் ஆளுமை இயக்குநரகம் அப்படிங்கிறது 2006 நிறுவப்பட்டது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி TNEGA 2007 அப்படின்னு. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் இதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்காட்டு, TNEGA, டேக் டிவி, TVA, ஸோ TANFINET, ICT அகாடமி எல்லோரும் சேர்ந்து தான் இந்த TNEGA அதே மாதிரி மின் ஆளுமையில் இருக்காங்க. ஸோ எல்காட்டை பற்றி தெரியணும் இந்த கம்பெனியை பற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு தான் எல்காட். எல்காட்டை பற்றி நம்ம வந்து அதாவது பிற்காலத்தில் நடந்த ஒரு எல்காட்டோடைய நினைவுகள் சொல்லணும் அப்படின்னா கலைஞர் டிவி, கலைஞர் இலவச டிவின்னு ஒரு டிவியை வந்து வீட்டில் சின்ன டப்பா மட்டும் வாங்கி வச்சுருப்பாங்க எல்லாரும், ஃப்ரீ டிவி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அந்த கலைஞர் டிவியை வந்து ரெடி பண்ணது, அந்த மேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா அந்த எல்காட் கம்பெனி தான், சரிங்களா. அதே மாதிரி இந்த ஏஜென்சி இம்ப்ளிமெண்டிங் ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வரை கொடுக்குறாங்க. ஸோ 1977 இந்த எல்காட் கம்பெனி உருவானது. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்டு, கிளாஸ் ரூமு எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த எல்காட் கம்பெனி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் பாலிசி 2017 அப்படின்னு சொல்லி ஒன்று சட்டத்தை உருவாக்குனாங்க. இது வந்து 2023 இலக்கு வச்சாங்க. இன்றைக்கி 2026 இருக்கிறோம் நம்ம. ஸோ நிறையா வந்து இதில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் 1977 துவங்கியது. நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் 1988. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் ஹைதராபாத் 2002, நேஷ்னல் இ-கவர்னன்ஸ் பிளான் 2006, செகண்ட் ARC வீரப்பா மொய்லி 2008, இ-கவர்னன்ஸ் த ஸ்மார்ட் வே ஃபார்வர்ட். இது எல்லாமே வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, சரிங்களா. சரி, என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் மிஷன் மோட் ப்ராஜெக்ட், மாநில பணிமுறை திட்டம், டிஸ்ட்ரிக்ட் இ-கவர்னன்ஸ் சொசைட்டிஸ், அதான் DEGS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தலைவர்லாம் யார் இருப்பாங்கன்னா அந்தந்த ஆட்சியர் தான் இருப்பாங்க. இது வந்து சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸ் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ். சிட்டிசனுக்கு அந்த இருக்க டிஸ்ட்ரிக்ட் அந்த ஆட்சியருக்கு நேரடியாக நம்ம வந்து இந்த இ-கவர்னன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மூலம் போகலாம். அதே மாதிரி 10% சேவை ஆப்ரேஷனும் இதில் இருக்குது. ஸோ அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா மிஷன், ஸ்டேட் இ-கவர்னன்ஸ் மிஷன் டீம், SEMT அப்படிங்கிறது. இதை வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, IT கன்சல்டன்ட் டெக்னிக்கல், அதன் மூலமாக இது நடத்துகிறாங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, IT ஆலோசகர் இருக்காங்க, சரிங்களா. அது இல்லாமல் அட்வைசரி பாடி டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே தனியாகவே ஒரு ஆலோசனை குழுக்கள் மூலமாக இது செயல்பட்டு வருது. அடுத்தது டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் தமிழ்நாடு DITN, சரிங்களா. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டு எனபிள் ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு டு டிரான்ஸ்ஃபார்ம் தேர் சர்வீசஸ் த்ரூ டிஜிட்டல் மோட், சரிங்களா. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளுக்கும் இந்த டிஜிட்டல் மூலமாக இந்த டிஜிட்டல் தமிழ்நாடு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது, ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. எப்படி இந்த சேவை செய்கிறாங்கன்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு சிட்டிசன், சிட்டிசன் டு கவர்மெண்ட். ஸோ அது மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ரைட்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இ-சேவை சென்டர்ஸ், இ-சேவை மையங்கள் அப்படிங்கிறது. ஸோ இ-சேவை மையங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இது 2014 உருவானது. கவர்மெண்ட் டு சிட்டிசன் சர்வீஸ் அப்படிக்காக கொண்டு வந்தது. இதை யார் நடத்துகிறாங்கன்னு தெரியுங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. டேக் டிவி. இது இ-சேவை யார் நடத்துகிறாங்க? டேக் டிவி. டேக் டிவி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட், அவங்க தான் இது அண்டர் கண்ட்ரோலில் இருக்காங்க. டு டெலிவர் த கவர்மெண்ட் சர்வீஸ் டு தி பப்ளிக் நியர் தேர் ஹோம். உங்கள் வீடு தேடியே இந்த அரசுடைய சேவைகள் வீட்டிற்கே வந்து செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது அந்த டேக் டிவி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அப்ராக்சிமேட், இது வந்து எக்ஸாக்ட் ஃபிகர்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? அந்த எக்ஸாக்ட் ஃபிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சேஞ்சஸ் இருக்கும். 9455 இ-சேவை மையங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பற்றி போகலாம். இ-சேவை சிட்டிசன் போர்ட்டல். இ-சேவை சிட்டிசன் போர்ட்டல் 2018 உருவானது. இது எதுக்கு வந்திருக்கு தெரியுங்களா? இந்த இ-சேவைகளை எந்த நேரத்திலும் எங்கும் அணுகுவதற்காக இணைய அடிப்படையிலான குடிமக்களுக்கு ஒரு போர்ட்டல் மூலமாக கவர்மெண்ட் வந்து ஒரு சேவை செய்கிறதுக்கு, இந்த சேவை கிட்டத்தட்ட 31% இந்த சேவை செஞ்சிட்ருக்காங்களாமா. இ-சேவை ஃபார் ஆல் ஸ்கீம்ஸ் அப்படின்றது. இ-சேவை ஃபார் ஆல் ஸ்கீம். இந்த அனைவருக்கும் சேவை திட்டம் அப்படிங்கிறது தனியாக ஒரு திட்டம். இந்த திட்டம் உருவானது எப்போ அப்படின்னு கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். 15/3/2023 அப்படிங்கிற ஒரு தேதியில் உருவானது. இதோடைய வேலைகள் என்ன, இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூரிங் ஈஸ் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் இ-சேவை சென்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட நான் தெரிஞ்சு ஒரு 1 month பிஃபோர் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா இ-சேவைக்கான ட்ரைனிங்ஸ். இ-சேவைக்கான ட்ரைனிங்ஸ் 1 week 7 days ட்ரைனிங்கு. சென்னைக்கு போயிடணும், அங்கேயே தங்கிக்கணும். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரை ஒரு 5 நாள் 6 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 1 week அங்கே தங்கிக்கணும். ஸோ 5 days முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் மாட்டி வச்சுட்டு ஒரு இ-சேவை சென்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இ-சேவை மையத்தை உங்கள் பேர்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான கவர்மெண்ட்டு இது மாதிரி ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், இ-ஆஃபீஸ் மின் அலுவலகம் அப்படிங்கிறது. இது யார் நடத்திட்டு இருக்காங்கன்னா டிஜிட்டல் ஆஃபீஸ் தமிழ்நாடு, DOTN அப்படிங்கிறவங்க. என்ன செய்கிறாங்க இவங்க? அலோஸ் ஆட்டோமேஷன் ஆஃப் ரொட்டீன் டேக்ஸ் அண்ட் ப்ராசஸ் வித்தின் தி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். நமக்கு கிடையாது. ஸோ ஒரு அரசு அலுவலகம் இன்னொரு அரசு அலுவலகங்களுக்கு மத்தியில் அவங்களுடைய பணிகளையும் அவங்களுடைய செயல்களையும் முறையாக செய்வதற்கு தானாக இயங்குறது. அப்படி தானாக இயங்குறது. இது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இ-ஆஃபீஸ் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மின் கோப்பு, இ-ஃபைல் இல்லையா? இ-ஃபைல் இதை வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாகவே டிஜிட்டலாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி வந்து ஃபைலை வந்து ஹேண்டிலிங் பண்ணுறது, அதே மாதிரி UID கொடுத்து எப்படி வச்சுக்கிறது, எப்படி வந்து செயல்திறனை கண்காணிக்கிறது, எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மின் கோப்பு செஞ்சிட்ருக்குது. இந்த இ-ஃபைல் யாருடைய எப்படி சிஸ்டம்னு பார்த்துங்க, எலக்ட்ரானிக் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எல்லாமே வந்து இன்றைக்கி பேப்பர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 40% அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அதாவது என்னென்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலை இல்லை. நம்ம ஏதாவது எழுதி கொடுத்து அதன் மூலமாக அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. பேப்பர்லெஸ் ஆஃபீஸை தான் கொண்டு வராங்க. ஸ்பீடி டிஸ்போசல் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் கவர்னன்ஸ், அதுக்காக தான் இந்த இ-ஃபைல் கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் இந்த இ-ஃபைல் எப்படி இந்த சேவை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் ஆஃபீஸ். ஸோ இன்ட்ராக்கும் இன்டருக்கும் நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இன்ட்ரா அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே வித்தின் தி ஆஃபீஸ், சரிங்களா? வித்தின் தி ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான்
இன்ட்ரா அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டர் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் டு ஆஃபீஸ், ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு இந்த ஃபைலிங் நடக்கிறது தான் இன்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட், தரவு தூய்மை திட்டம். இந்த தரவு தூய்மை திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிபார்ட்மெண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை தி ரைட் பெனிஃபிஷியர்ஸ் அண்ட் வீட் அவுட் இன்எலிஜிபிள் ஒன்ஸ். அதாவது அவங்களுக்கு வந்து பணிகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி தகுதி அற்றவர்களை களை எடுக்கிறது, தகுதியற்றவர்களை களை எடுப்பது தான் இந்த டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட். இதை செய்கிறது யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பார்த்துட்டு வந்தோம், டிஎன்இஜி ஆஸ் எ நோடல் ஏஜென்சி. சரிங்களா? இது நோடல், இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க, இது என்ன ஏஜென்சி அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நோடல் ஏஜென்சி. அதுக்கப்புறம் சிஎம் டேஷ்போர்டு, இது ஒரு ஃபேமஸானது. முதலமைச்சர் தகவல் அப்படிங்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ் டேஷ்போர்டு 23/12/2021 தான் இதை ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அதாவது அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் டு சிஎம், சிஎம் உடைய முழு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சிஎம் டேஷ்போர்டில் போய் பார்த்துக்கலாம். டு ட்ராக் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஸ்கீம்ஸ், பாலிசிங் எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடு ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், டிஎன்ஜிஐஎஸ், தமிழ்நாடுடைய புவியியல் தகவல் மையம். இந்த புவியியல் தகவல் அமைப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வேர் இன் ஆல் டிபார்ட்மெண்டல் அசட்ஸ், ஃபெசிலிட்டிஸ், ப்ராஜெக்ட்ஸ் பீயிங் எக்ஸிக்யூட்டட் பை வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய அசட்டு, ப்ராஜெக்டு, அதில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இந்த டிஎன்ஜிஐஎஸில் போய் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இது யூஸிங் ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜிஸ், புவியியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் இது வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது முன்னேற்ற செயலி, முன்னேற்றம் ஆப். முன்னேற்றம் சொல்லி ஒரு ஆப் இருக்குது. இது எதுக்கு வந்திருக்காங்க? டு மானிட்டர் ஃபிசிக்கல் அண்டு ஃபினான்ஷியல் ப்ராக்ரஸ், அதாவது உள்கட்டமைப்பு மற்றும் நிதி முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இது ஒரு செயலி, ஆப் இல்லையா? ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி அதை வச்சுக்கலாம். அதே போல் பார்வைன்னு ஒன்று இருக்குது. பார்வை எ கான்ட்ராக்ட் டிடெக்ஷன் மொபைல் ஆப். ஸோ கண்புரை கண்டறிதல் மொபைல் பயன்பாடு. இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இஸ் ரோல்ட் அவுட் ஆஃப் தி ஹோல் ஸ்டேட். ஏஐ மூலமாக இது நடக்குது. அடுத்தது தமிழ்நாடு பிளாக் செயின் பேக் போன். சரிங்களா? தமிழ்நாடு பிளாக் செயின் பேக் போன், அதுதான் நம்பிக்கை இணையம் அப்படிங்கிற ஒரு திட்டம், ஒரு ப்ராஜெக்ட். இதை யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டு யூஸ் யூனிஃபைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எதுக்கு? டு செக்யூர் கவர்மெண்ட் டேட்டா அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதே மாதிரி ட்ராக் த ப்ரெவலன்ஸ் ஆஃப் டிஜிட்டைஸ்டு அசட்ஸ்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்பிக்கை இணையம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அடுத்த ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டம். ஸோ புதுமை பெண் ஸ்கீம், ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக, இணையம் மூலமாக இதை வந்து நம்ம எந்த தகுதியை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெனிஃபிஷியர்ஸ், அப்ரூவல் ஆஃப் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் விச் ஆர் டேக்கன் கேர் சீம்லெஸ்லி. அதாவது நீங்கள் இணைப்பு முக பயனாளிகள் வந்து பதிவு செய்வது, ஒப்புதல் செய்வது, பணம் செலுத்துவது எல்லாமே வந்து இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக செஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு நீ கேள்வியே பட்டிருப்பீங்க, இது எமிஸ்ன்னு சொல்லுவாங்க. எமிஸ் அதாவது ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ப்ரீகேஜியிலிருந்து படிப்பு முடிகிற வரைக்கும்
இந்த எமிஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இதை செய்வாங்க. ஆல்ரெடி எமிஸ் நம்பர் இருந்தால் அந்த எமிஸ் நம்பர் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கூலில் கொடுத்தா தான் இனிமேட்டு அட்மிஷனே நடக்கும். ஸோ நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது எமிஸ் நம்பர் மூலமாக தான் நடக்கும். எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு, ஸ்டூடெண்ட்டுடைய கம்ப்ளீட் டேட்டா பேஸில் தான் இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறவங்க யார்? அந்தந்த ஸ்டூடெண்ட்டு தான். அந்தந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பாருங்கள், டிஜிட்டேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டர், DMERL. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வரக்கூடிய அந்த அப்ரிவேஷன்ஸை மனப்பாடம் பண்ணி படித்து வச்சுக்கணும். எக்ஸாமில் பொறுத்துகளை கேட்பாங்க அல்லது நேரடியாக கேள்விகள் வரும். DMERL அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ டிஜிட்டேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டர், அதாவது சட்டமன்றம் இருக்கு இல்லையா, சட்டமன்றத்தின் மின்னணு பதிவுகளின் டிஜிட்டலமயமாக்குதல் மற்றும் மேலாண்மை தான் இது. 1921 இது ஆரம்பிச்சிருக்காங்க. சுமார் 1 மில்லியன் பக்க பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்கி வச்சுருக்காங்களாமா. மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ கேள்விப்பட்டிருப்போம், காலை உணவு திட்டம். இப்போ ரீசெண்டாக நியூ கவர்மெண்ட் வந்தது. இந்த காலை உணவு திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி மதியம் உணவு இதுவே சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ மதிய உணவு தனியாக இருந்தாலும் இந்த காலை உணவு திட்டத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி மதிய உணவு ஈவினிங் போகிற வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு அதை எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். ஸோ முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பயன்பாட்டிலேருந்து அதுக்கு ஒரு மொபைல் பயன்படுத்துகிறாங்க. ஸோ என்ன சமையல் செய்கிறாங்க, எப்படி டெலிவரி பண்ணுறாங்க, எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாமா. நீங்கள் உண்மையான நேரடி தரவை கிடைக்குமாமா ரியல் டைமில். இதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. 11 மணிக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ரியல் டைம் டேஷ்போர்டில் போய் நீங்கள் செக் பண்ண முடியுமாமா. அடுத்த ஒரு ப்ராஜெக்டு நம்ம கிராம சபா. இது யாருக்கு அப்படின்னா ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவே இது ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக கொண்டு வரப்பட்டது. என்னன்னா அந்த ஊரில் யாரெல்லாம் வருகை, யார் வந்து போகிறாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த குவாரா அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களாமா. இது ஒரு ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ஆஃப் அஜெண்டாஸ் அண்டு ரிசொல்யூஷன்ஸ், நிகழ்ச்சி நிரல் மற்றும் தீர்மானங்களை அனைத்துமே ஆன்லைன் மூலமாக தான் அறிக்கை அனுப்புவாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நிறைய செயலிகள், ஆப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. ஸ்டார் 2.0, STR 2.0 எதுக்குன்னா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இது பதிவுத்துறை. இதெல்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக வரும், படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸ்டார்னா எந்த திட்டம், எந்த துறைக்கு சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பொதுத்துறையா, சிவில் துறையா, அல்லது பொதுப்பணித்துறையா, சரியா, அதே மாதிரி இந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் ஸ்டார். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, கடைசி எழுத்து R இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை குறிக்குது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மெகா சிட்டி ப்ராஜெக்ட் சென்னை, அதுக்கு தனியாக ஒரு ஆப்பு. பப்ளிக் ஃபண்ட்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் ஃபினான்ஸ், அதுக்கு ஒரு தனி ஆப்பு. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன்ஸ், அதுக்கு ஒரு தனி ஆப். அது இல்லாமல் HMIS ஃபார் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். தாய்மார்களின் ஆரோக்கிய தகவல்களை கண்காணிக்கக்கூடிய தனி ஒரு செயலி. அதே போல் பினாக்கின் அப்படிங்கிறது எது, டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அப்போது வெளிநாட்டில் வரவங்க யாராவது தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா இந்த பினாக்கின் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டில் என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். மை ஃபார்ம் கைடு, அக்ரிகல்ச்சருடைய விவசாயம் எப்படி இருக்குது
என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அந்த ஆப்பு மூலமாக பார்த்துக்கலாம். தூண்டில் 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 சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கோஸ்டல் ரிசர்ச், ஸோ மீனவ நண்பர்களுக்காக தனி ஒரு செயலி. காவலன் ஆப் போலீஸ், ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ, ஸோ டிராஃபிக் வயலேட்டர்ஸ், யாராவது டிராஃபிக்கை வயலேட் பண்ணி போகிற, அதாவது சிக்னல் வந்து ரெட்டில் இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணோம், குறுக்கில் பூந்து அப்படியே ஓடிவாங்க 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ். ஸோ இதை மாதிரி வயலேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து தேர்ட் ஐ அப்படிங்கிறது மூலமாக, அந்த செயலி மூலமாக கண்காணித்து அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அடுத்த பாருங்க, தமிழ்நாடு டேட்டா பாலிசி, தமிழ்நாடு தரவு கொள்கை 2022 இது ஆரம்பிக்கப்பட்டது. இது யார் அண்டர் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா, TNEGA, நோடல் ஏஜென்சி ஃபார் கவர்மெண்ட் டேட்டா. இதை நேரடியாக மாநில தலைமை தரவு அதிகாரி தான், ஸ்டேட் சீஃப் டேட்டா ஆஃபீஸர் இதை வந்து நேரடியாகவே கண்காணிப்பார். நிறைய சாதனைகள் இவங்க செஞ்சுருக்காங்க, விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க்ஸ் 2 இன் NESDA 2021 அசஸ்மெண்ட். அதே மாதிரி உழவன் மொபைல் அப்ளிகேஷன் ஒன் நாஸ்காம் ஏஐ கேம் சேஞ்சர்ஸ் அவார்டு. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமானது. நீங்கள் வந்து சாதாரண நியூஸ் பேப்பர்ஸில், நியூஸ் சேனல்ஸில், மேகசின்ஸில் கலெக்ட் பண்ணி படிக்கிறது தான் இங்கே வந்து அப்படியே கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லெவலில் இதை படித்து முடிச்சிருங்க. அதே போல் ஏஐ பேஸ்டு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் டிடெக்ஷனும் இதில் செக் பண்ணிக்கலாம். கவர்னன்ஸ் கோல்டு அவார்டு 2022 இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸும் செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மூவலூர் ராமா அமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம், அந்த திட்டத்தின் கீழே இது செய்யப்படுது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ITNT ஹப், ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்னோவேஷன் ஹப். ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி நேரடியாகவே இதை வந்து கண்காணிக்கிறாங்க. இது ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர்ஸ் வித்து இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் அண்டு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வந்து இதன் மூலமாக நிறையா வந்து செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் நெட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து யாருக்கு அப்படின்னா, அர்பன் ஏரியாஸ், ஆல் தி அர்பன் ஏரியாஸ் த்ரூ ஆப்டிக்கல் ஃபைபர் எனபிளிங் urban citizens to reap the benefits of the digital revolutions to an affordable cost. அனைத்து நகர்ப்புறங்களையும் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக இணைக்கும் திட்டம் தான் தமிழ் நெட். ஆல்ரெடி பாரத் நெட்டுன்னு சொல்லி கிராமப்புறத்தில் இருக்குது, இப்போ தமிழ் நெட்டு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், டிவிஏன்னு சொல்லக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, தமிழ் இணைய கல்வி கழகம். ஸோ தமிழ் எஜுகேஷன் த்ரூ இன்டர்நெட் ஃபார் தி தமிழ் டயஸ்போரா, டிஜிட்டேஷன் ஆஃப் தமிழ் புக்ஸ். நம்ம தமிழ் புக்கெலாம் இருக்கு இல்லையா, டோட்டலாக இந்த தமிழ் கல்வி வழி அனைத்துமே வந்து டிஜிட்டல் மூலமாக இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி கொடுக்குறாங்க. ஸோ முதன்மை சான்றிதழ், ஹையர் சர்டிஃபிகேட், டிப்ளமா, ஹையர் டிப்ளமா அண்ட் டிகிரி கோர்சஸ் வரைக்கும் இவங்க வச்சுருக்காங்க. தமிழ் பரப்புரை கழகம் இவங்களுக்கு தான். ஸோ அப்ராட் அண்ட் ட்ரைன்டு டீச்சர்ஸ்லாம் இதில் இருக்காங்க. இது ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டு 2022. ஸோ தமிழ் இணையம் டிஜிட்டல் லைப்ரரி, தமிழ் இணையம் டிஜிட்டல் லைப்ரரி இவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழர் தகவலாற்று படை, அதுவும் வந்து இவங்களுடைய தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ரீசண்டாக 2025-26 இப்போ ரீசெண்டாக என்னன்னா கவர்னன்ஸ் மூலமாக உள்ளது அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து முக்கியமானது. ஸோ 2025-26 இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கொஸ்டின்ஸ் இதுலேருந்து நிறைய கேள்விகள் வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ்நாடு மின் ஆளுமை. தமிழ்நாட்டில் மல்டி டிபார்ட்மெண்டல் வாட்ஸ்அப் சேட்பாட்டை வந்து வச்சுருக்காங்களாமா. அதே மாதிரி அதுக்கு தனியாக ஒரு களஞ்சியம்
portal for state employees, advanced artificial intelligence tools managed by the nodal agency தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி அண்டர் கண்ட்ரோலில் இந்த மல்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக வாட்ஸ்அப்பை பகிர்ந்துக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா முக்கியமான சாட்பாட் சர்வீஸ் வந்து செஞ்சிட்ருக்காங்களாமா. ஸோ வாட்ஸ்அப் சாட்பாட் ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து access bill payments over 50 citizen service across 16 department by messaging இந்த நம்பர் மூலமாக 7845252525 அப்படி நம்பர் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பிச்சு நீங்கள் கட்டணம் செலுத்துங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் மூலமாக 50க்கு மேற்பட்ட இந்த துறைகள் செஞ்சிட்ருக்காங்க இந்த சேவையை. இந்த களஞ்சியம் போர்ட்டல் மாநில அரசு ஊழியர்கள், ஓய்வு ஊதியர்கள் அவங்களுடைய சுய சேவை பணிக்காக நிர்வகிக்க உதவும் ஒரு பிரத்யேக இணையதளம். அது இல்லாமல் இது மொபைல் செயலி ஆப் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு ரீசண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபண்ட் ட்ராக்கிங் டிஎன்பிஎஃப்டிஎஸ் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இது முக்கியமான ஒரு டிஎன்பிஎஃப்டிஎஸ், அது தமிழ்நாடு பப்ளிக் ஃபண்டு ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு வரும். இது a digital tracking system that follows money from the government treasury down to the final users. அரசாங்க கருவூலத்திலிருந்து இறுதி பயனர் வரை பணம் சரியாக செயல்படுதா, அவங்களுக்கு போய் சேருதாங்கிற கண்காணிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த டிஎன்பிஎஃப்டிஎஸ். இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் பப்ளிக் குட், பொது நன்மைக்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறாங்களாமா. அதில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு செயலின்னு சொல்லலாம் இ-பார்வை. அண்ட் ஏஐ பேஸ்டு கம்ப்யூட்டர் விஷன் டூல் யூஸ்டு டு ஸ்க்ரீன், ட்ராக் அண்ட் மானிட்டர் பேஷண்ட்ஸ் வித் கேரக்டர்ஸ். ஸோ கேட்டராக்ட்ஸ் அனைத்துமே வந்து கண்காணிச்சிருக்காங்க, ஒரு கணினி பார்வை மூலமாக பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரீசண்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ். உழவர் ப்ரிடிகேட்டர் இது என்ன வேலை? A smart crop diagnosis app that helps farmers identify pest and disease in paddy or maize via SMS photo. புரியுதுங்களா? அந்த எஸ்எம்எஸ் புகைப்படத்தின் மூலமாக நெல் மக்காச்சுளத்தில் பூச்சிகள் இருக்குது, நோய்கள் இருக்குது அப்படின்னு விவசாயிகள் கண்டறிவதற்காக ஒரு திறன்மிகு செயலி தான் உழவன் ப்ரிடிகேட்டர். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் சிம்பிளிஃபிகேஷன்ஸ், சிம்பிளிஃபை டிஎன்னு சொல்லுவாங்க. சிம்பிளிஃபை டிஎன் தட் ப்ராஜெக்ட் தட் ஸ்டடீஸ் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் லைசன்ஸ் டு மேக் பப்ளிக் ஃபேஸிங் சர்வீஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியர் டு யூஸ். சிம்பிளி டிஎன் இது ஒரு ஆப் மாதிரி ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்னா பொதுமக்களுக்கு சேவை வேகமாகவும் எளிதாகவும் செய்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அரசாங்க விதிகள், உரிமைகள் எல்லாமே நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இ-சேவை சென்டர்ஸ் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இப்போது 2025-26 9400 லோக்கல் சென்டர்ஸ், அங்கே பழைய வந்து டேட்டா பார்த்தோம், இப்போ புது டேட்டாவில் வந்து 9400க்கு மேற்பட்ட உள்ளூர் மையங்களில் இந்த இ-சேவை மையங்கள் வச்சுருக்காங்களாம். ஸோ அடுத்தது பாருங்கள், ஏஐ டிரைவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பாலிசி லான்ச்சஸ். சரிங்களா? செயற்கை நுண்ணறிவு, ஏஐ மற்றும் கொள்கை அறிமுகங்கள். இப்போ ரீசண்ட் 2026 ஆகஸ்ட், தி ஸ்பீட் சிஸ்டம் ஆகஸ்ட் 2026. ஸோ அனௌன்ஸ் தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 இப்போ ரீசெண்டாக என்ன செஞ்சுருக்காங்க, 40 crores பட்ஜெட் வாஸ் அலோகேட்டட் ஃபார் அண்ட் ஏஐ எனபிள் பில்டிங்ஸ் அண்ட் லேஅவுட் பிளானிங் அப்ரூவல் சிஸ்டம். இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் தானே. த சிஸ்டம் ஆட்டோமேட்ஸ் அப்ரூவல் டு ஃபாஸ்ட் ட்ராக் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எலிமினேட் ஹியூமன் கரப்ஷன். இந்த
வேலைகளை செய்வதற்காக செயற்கை நுண்ணறிவு மற்றும் கொள்கை அறிமுகங்களுக்கு ஒரு 40 கோடி இந்த பட்ஜெட்டில் கொடுத்து மனிதன் தலையீடு இல்லாமலே ஊழலை தடுப்பதற்காகவே நேரடியாக எல்லாமே ஆன்லைன் பண்ணுறாங்க அப்படிக்குள்ளே கேள்விப்பட்டோம். இப்போ ரீசெண்டாக ஒரு தகவல் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, இந்த டாஸ்மாக் கடையில் போய் பாட்டில்ஸ் வாங்கும் பொழுது அதில் 10 ரூபாய் 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை நம்ம ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நேராக ஆன்லைனில் போய் பே பண்ணி டோக்கன் வாங்கிட்டு அப்படியே பொருள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எல்லாமே A to Z எல்லாமே அப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். த சவேரியன் ஏ பார்க் இறையாண்மை AI பூங்கா ஜனவரி 26 உருவானது. தமிழ்நாடு சைன்ட் a landmark MOU with சர்வம் to building India's first full-stack Savarian AI park to safely deploy artificial intelligence frameworks for civic infrastructure. அதாவது இந்த உள்கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்கட்டமைப்பில் ஏஐ மூலமாக எப்படி செய்வது, எப்படி பாதுகாப்பது, அந்த முழு அடுக்கு அனைத்துமே அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு இறையாண்மை ஏஐ பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஜனவரி 2026 ஆரம்பித்தாங்களாமா. அடுத்த ஒரு மிஷன் பாருங்கள், தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷன் TNAIM 2024 உருவானது. சரிங்களா? ஸோ இதனுடைய முக்கிய நோக்கம் இது என்ன செய்கிறாங்கன்னா, அரசு நிர்வாக பணிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பாதுகாப்பாகவும் நெறிமுறையோடும் பயன்படுத்துவதற்காக இந்த முறை தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்கள், சிம்பிளி GOV அப்படிங்கிற சிம்பிளி GOV இந்த ப்ராசஸ் ஆஃப் ரீஇன்ஜினியரிங் இது பேட்ச் 2 டெப்ளாய்மெண்ட்டில் பிப்ரவரி 2026 தொடங்கப்பட்டது. இவங்களுடைய வேலை என்னன்னா, the state officially rolled out phase 2 successfully digitizing, simplifying or completely dispensing with over 50 to 60 crucial industrial and citizens workflow. The service like character verification, high tension power and grid connectivity and women hostel registrations were shifted completely to zero paperwork online processing. எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50 முதல் 60 முக்கிய பொது மற்றும் தொழில்துறை சேவைகள் மூலமாக ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும் அல்லது ஒயர் மின்னழுத்த இணைப்பு கொடுக்கணும், HT பவர் கொடுக்கணும், அனைத்துமே மின்னணு மூலமாக நடக்குதாமா. அடுத்தது பாருங்கள், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டர் அண்ட் லோக்கல் சர்வீஸ் 2024-25 இது நம்மளோட நோடல் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கிட்டத்தட்ட 35 புதிய சேவைகளை செஞ்சுருக்காங்க அக்ராஸ் 12 டிபார்ட்மெண்ட்ஸ். இதுக்கு யூனிஃபைடு கான்ட்ராக்டர் ஒரு போர்ட் ஆரம்பித்து அக்ராஸ் 8 மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ், a newly digitized system for mining and silt removing permissions. அதாவது இந்த கனிம வளம், வண்டல் மண், சரிங்களா, அதே போல் சுரங்க சம்மந்தப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு எல்லாமே மின் ஆளுமை மூலமாகவே நீங்கள் டிஜிட்டலைடு மூலம் பண்ண முடியும். எந்த ஒரு பேப்பர் ஒர்க் மூலமாக செய்ய முடியாது. அடுத்தது பாருங்கள், இந்த செக்டர் ஸ்பெசிஃபிக் கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் துறை சார்ந்த டிஜிட்டல் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட்லியா ஜூன் 2025 போன வருடம் இல்லையா, ஜூன் 2025 HEI கவர்னன்ஸ் பாலிசி. HEIன்னு என்ன அர்த்தம்? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பப்ளிஷ் த மேண்டேட்டரி ரோட் மேப் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் to digitize all campus activities, unified digital students admissions, alumni network system எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. உயர்கல்வி அனைத்து நிறுவனங்களும் இந்த HEI கவர்னன்ஸ் பாலிசி
ஜூன் 2025க்குள்ளே எல்லாமே வந்து இந்த உயர்கல்வித்துறை அனைத்தும் இதில் கண்ட்ரோலில் வந்துடுறாங்க. அடுத்தது பாருங்கள், கிரைன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்கேல் அப். அதாவது க்ரோயர்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்புட் சிஸ்டம் தான் இந்த கிரைன்ஸ். ஸோ கிரைன்ஸ்ன்னு சொல்லும் போதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், இது வந்து ஒரு விவசாயத்துக்கான. ஸோ வைட்லி ஸ்கேல்டு அக்ராஸ் 2024-2025 இந்த TNEGA அந்த கம்பெனி தான் இந்த டிஜிட்டைஸ்டு ஐடி கொண்டு வந்து விவசாயிகளுக்கு ஒரு பதிவுத்தளம் மூலம் கொடுக்குறாங்களாமா. ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம் நம்பிக்கை இணையம் அப்படின்னு. ஸோ தமிழ்நாடு பிளாக் செயின் பேக் போன் இல்லையா, reached a massive milestone in 2024 by securing over 10 million digitalized identities. அதுதான் இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற பேர் வந்தது. இந்த ஃப்ரேம் ஒர்க்கு இந்த தமிழ்நாடு இணையம், நம்பிக்கை இணையம், பள்ளி மதிப்பெண் சான்றிதழ், நில பதிவேடுகள் அனைத்துமே அதில் வச்சுருப்பாங்க. போலியாக ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா உடனே இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து எதுவுமே யாருக்குமே சென்ட் பண்ண மாட்டோம். எல்லாமே ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுவாங்க. அதை வந்து வெரிஃபிகேஷன் போயிட்டு அது வந்து ஓகேயான்னு வரும். இந்த வெரிஃபிகேஷன் போகும்போது என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து அது வந்து டூப்ளிகேட்டா அப்படிங்கிறதும் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்பிக்கை இணையம். ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்ட்டு, ஏற்கனவே லாஸ்ட்டு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் நடந்தது, இப்போ ரீசெண்டாக நடந்தது. அடுத்தது நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ் மற்றும் மேகசின் மூலமாக பார்க்கலாம். சரி, இந்த ஏரியாவில், இந்த தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏரியாவிலேருந்து இது வரைக்கும் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா எப்படி இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம். குரூப் 2 2A எக்ஸாம் 2025 கேட்ட ஒரு கேள்வி. தி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக் தமிழ் CICT இஸ் ஃபங்க்ஷனிங் இன் இட்ஸ் ஓன் நியூ டெடிக்கேட்டட் பர்மிசஸ் ஃப்ரம் 2022 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு எந்த இடத்துல? சேப்பாக்கலையா, கிளாம்பாக்கத்துலையா, மைசூர்லையா, பெரும்பாக்கம் அப்படின்னா பெரும்பாக்கில் தான் இது வந்து CICT நடந்திருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எந்த புக்லையும் படிக்க முடியாது. நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ், மேகசின்ஸ் படித்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஒரு கேள்வி, இது வந்து 2024 கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி வாஸ் கிரியேட்டட் டூரிங் தி இயர் 2007. மனப்பாடமாவது பண்ணி வச்சுக்கோ. சரியா? கவர்னன்ஸ் ஏஜென்சி வந்து 2007 உருவாக்கப்பட்டது. E-governance plan in Tamil Nadu was introduced in the year of May 2006. E-governance plan ஆளுமை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு மே 2026. அடுத்து TIDCO as an agency was established to promote the following. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் இருக்காங்க இல்லையா, அது ஒரு முகமை. கீழ்காணும் எந்த தொழிலை உருவாக்கப்பட்டது அப்படின்னா, டிட்கோ அப்படிங்கிறது லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், கனரக மற்றும் நடுத்தர தொழில். ஸோ சிப்காட் தெரியும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அடுத்த ஒரு கேள்வி, TICEL எதனோடு தொடர்புடையது? சரிங்களா? அருமையான கேள்வி. TICL எதனோடு தொடர்புடையது? ரப்பர் பார்க்கா, டெக்ஸ்டைல் பார்க்கா, ஃபுட் பார்க்கா, பயோ பார்க்கா? ஸோ வந்து கொஷின் வந்து ஆன்சர் பயோ பார்க் என்பது தான் சரியான விடையாக கொடுத்துருக்காங்க, TICL. ஸோ நீங்கள் TICLுடைய இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கூட நீங்கள் படித்து வச்சுக்கணும். அடுத்த ஒரு கேள்வி, வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மக்கள் போர்ட்டல் இன் தமிழ்நாடு? தமிழகத்தில் மக்கள் போர்ட்டல் எதுக்காக எந்த நோக்கத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா, மேனேஜ் complete state level resident data in digital form. டிஜிட்டல் ஃபார்ம், மாநில அளவிலான முழுமையான குடியிருப்பு தரவுகளை இந்த மின்னணு முறையில் வந்து நிர்வகிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த மக்கள் போர்ட்டல்.
அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சிஸ் ஹேஸ் பீன் ரெஜிஸ்டர் அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டா, கம்பெனிஸ் ஆக்டா, சொசைட்டிஸ் ஆக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், எல்லாமே இ-சேவை எல்லாமே சொசைட்டிஸ். அதனால் இது வந்து சமூக சட்டத்தின் கீழ் தான் இருக்குது. விச் வாஸ் ஃபஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் தேர்ட் ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு? தமிழ்நாடு. சரியா? மூன்றாம் பாலின நல வாரியம் யாருக்கு கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டில் தான் முதலில் கொண்டு வந்தாங்க. ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங், அது இல்லாமல் மேட்ச் பண்ணி எது சரியாக தவறான்னு சொல்லணுமா? டான்சம் 1976 சரியா? சிப்காட் 1965 தவறு. டான்சி 1970 தவறு. டிக்கு வந்து 1949. ஸோ இது வந்து எப்படி கேட்டிருக்கான்னு உங்களுக்கு புரியும். எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கணும், ப்ராக்டிஸ் இருக்கணும். சரி, இதோட டாபிக் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இது சின்ன டாபிக்னால இன்றைக்கி முடிச்சிட்டோம். ஓகேங்களா?